அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்கான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை இங்கே காணலாம். இந்த நாள் தை மாதம் 18ஆம் தேதி ஆகும். இன்று மிகவும் விசேஷமான தைப்பூசம் மற்றும் பௌர்ணமி தினமாகும். இன்றைய நாளின் நல்ல நேரங்கள் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்களை குறித்த தொகுப்பு இதோ. இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் விசேஷ நேரங்கள். இன்று சித்தயோகம் நிறைந்த நன்னாள். தைப்பூசம் திருவிழா மற்றும் பௌர்ணமி விரதம் இருப்பதால் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. மாலை குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேசராசி நேயர்களுக்கு இன்று உற்சாகமான நாளாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கான தள்ளி போன காரியங்கள் கைகூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இன்று உகந்த நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சுப நிகழ்ச்சிகள், சுப செய்திகள் வந்து சேரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று வரவுக்கேற்ற செலவுகள் ஏற்படும். பண விஷயத்தில் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது. அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் பேசும்போது நிதானம் தேவை. மனை மற்றும் சொத்து வாங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று யோகமான நாள். உங்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. கடகராசி நேயர்களுக்கு இன்று மன அமைதி கிடைக்கும் நாளாக அமையும். தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சி தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று துணிச்சலாக செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நன்மையில் முடியும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். நிதி நிலைமை சீராக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சவால்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் அதிக கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சிறந்தது. பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படாமல் தடைகளை தவிர்க்கலாம். மாலை நேரத்திற்கு பிறகு நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பழைய கடன்கள் வசூலாகும். வீண் அலைச்சல்கள் குறையும். குடும்பத்தாருடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வாகன பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை.
அமைதியாக இருப்பது மன உளைச்சலை குறைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாக அமையும். எதிர்பார்த்த பணவரவு உண்டாகும். வெளிநாட்டு பயண முயற்சிகள் வெற்றி பெறும். உறவினர்களுக்கிடையே உங்களுக்கு மரியாதை கூடும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றம் தரும் நாள். புதிய சொத்துக்கள் வாங்கும் எண்ணம் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதாக கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று தெளிவான முடிவுகளை எடுக்கும் நாளாக இருக்கும். குழப்பங்கள் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு அதிகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டாகும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று நிதானமான செயல்பட வேண்டிய நாள். உணர்ச்சி வசப்பட்டு யாரிடமும் பேச வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் கூடுதல் பணிச்சுமை இருக்கலாம். பொறுமையுடன் கையாண்டால் வெற்றி நிச்சயம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.